தாமே சிருஷ்டிகர்த்தா, தம்மிடத்தே இருந்துதான் படைப்பு தொடங்குகிறது என்பதை வலது மேற்கரத்திலே ஏந்திய துடியின் மூலமாகவும், படைத்த உயிர்கள் எல்லாம் தன்னாலேயே காப்பாற்றப்படுகின்றன, தானே ஸ்திதிகர்த்தா என்பதை கையில் அபயஹஸ்தமாக கீழ் வலதுகரத்தை பிடித்து காண்பித்தும், எல்லாம் முடிந்து நாடகத்தின் முடிவிலே திரை போடுவது போலே உலகை சம்ஹாரத்திலே மூழ்கடித்து தம்முடைய திருமேனியிலே எல்லா உயிர்களையும் சேர்த்துக் கொண்டு தாமே பரம்பொருளாய் தனித்து நிற்பவனாக தன்னை காட்டிக் கொடுக்கக்கூடிய சம்ஹார காரியத்திற்கும் தானே கர்த்தா என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாக சம்ஹார அக்னியை தன்னுடைய இடது மேற்கரத்திலே ஏந்தியபடி உயிர்கள் நல்ல பக்குவ நிலை அடையும் வரையிலும் மறைத்து மறைத்து தானே திரோதானம் என்ற செயலையும் செய்பவன் என்பதை காண்பிக்க, அறியாமையின் வடிவமான அந்த குள்ள பூதத்தை அபஸ்மாரனை கீழே போட்டு அவன் மேலே வலது திருவடியை வைத்து அழுத்தி ஊன்றிய நிலையிலும் அருளும் திறம் தன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அந்தந்த நிலையில் பக்குவமடைந்த உயிர்களை அருளக்கூடிய திறம் அவர் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்பதை காட்டித்தரும் விதமாக உமாதேவியாருக்கே உரித்தான, அருளுக்கே உரித்தான இடது பாகத்திலே இடது திருவடியை தூக்கி வீசி ஆடிய நிலையிலே ஒரு காட்சியை தந்தார்.